அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிவ்விக்கு வந்து சின ஊசி போட்டாச்சு. இந்த மாதம்தான் 7வது மாதம், 5ஆம் தேதி போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிவ்விக்கு வந்து சின ஊசி போட்டதுலேருந்தே தொடர்ச்சியாக பில்லெல்லாம் அறுத்துட்டு வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வெயில், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசுந்தீவனங்கள் கொடுத்தாதான் மாடு கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கடலை புண்ணாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலுமே வந்து இந்த வெயில் சுத்தமாக ஒத்துக்கலை. நான் வெளியில் ஓட்டிகிட்டு போகிறதே கிடையாது. அந்தளவுக்கு ஜாஸ்தியான வெயில் இருக்குங்க பாருங்கள். இந்த வெயிலில் ஓட்டிகிட்டு போனால் அவனுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வச்சுட்டு தான் தீவனங்கள் கொடுத்துட்ருக்கேன். பகல் டைமில் வந்து பசுந்தீவனமும் மாலை நேரத்தில் வந்து வைக்கோலும் கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறீங்க, அக்கா செனமாட்டுக்கு எந்த மாதிரியான தீவனங்கள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. காலங்காலமாக இருக்கிறது தான். காலையில் உங்ககிட்ட என்னெல்லாம் அடர் தீவனம் இருக்கோ அதெல்லாம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயில் காலங்களில் நிறைய பசுந்தீவனங்கள் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பசுந்தீவனங்கள் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ மாடுகளுக்கு ரொம்ப நல்லது. என்னன்னு தெரியல, இந்த வெயிலில் கொஞ்சம் டல்லாக இருக்கான் நிவி. மற்றபடி மற்ற நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக நம்மளை குத்துறதுக்கெலாம் வருவாருங்க பாருங்கள், தலையாட்டுறாரு. குத்துறதுக்கு வருவான், அந்த அடங்காதவன் இந்த மாதிரி. ஏன்னா முன்னாடி வீடியோவில் வந்து நிவியை வித்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள், வந்து தலையாட்டுறதை. முன்னாடி வீடியோவில் வந்து நிவியை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொன்ன ஒரு 15-20 நாள்லேயே வந்து பருவத்துக்கு வந்துடுச்சு. சரி, அப்படியே வந்து சென ஊசி போட்டு விட்டுடலாம் அப்படின்னு போட்டு விட்டாச்சு. இப்போ வந்து இந்த மாதம் 5ஆம் தேதி போட்டோமா, இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 22 தேதி. இதுக்கப்புறம் வந்து இவங்க கண்ணு போடுற தேதிக்காக நம்ம காத்திருப்போம். அது மட்டும் இல்லை, பருவத்துக்கு வராத இருக்கிற கெடேரிகளுக்கு வந்து நீங்கள் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுங்க. நம்ம எந்த அளவுக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து கெடேரிகளாகட்டும், பால் கறவையில் இருக்கிற மாடுகளாகட்டும் திரும்ப பருவத்துக்கு வர்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆரம்பத்திலலாம் வந்து நம்ம நிவியுமே சீக்கிரம் பருவத்துக்கு வரமாட்டான். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், நான் தொடர்ச்சியாக கடலை புண்ணாக்கு நிறுத்துறதே கிடையாது. அதனால் வந்து இப்போல்லாம் வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வந்துட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் வந்து பருவத்துக்கே வரல, நிறைய தடவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் கரெக்டாக பருவத்துக்கு வருது. போன வாட்டி ரொம்ப உடம்பு முடியாத போச்சு இல்லையா நிவிக்கு. அதுக்கப்புறமா வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியான கடலை புண்ணாக்கு ஊற வச்சு ரெகுலராக கொடுத்துட்டு வந்தோம் காலை மாலை. அது என்னென்னா சூப்பராக வேலை செஞ்சுருக்கு. நிவி வந்து சீக்கிரமாக பருவத்துக்கும் வந்தது. நாங்கள் சென ஊசியும் போட்டுட்டோம். இப்போ ரொம்ப ஆக்டிவாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலங்களில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிழல்லையே மாடுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக வேப்ப மரம், அதுக்கு கீழே தான் கட்டி வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் மாலை நேரம் ஆக இந்த பக்கத்துலேருந்து வெயில் வருது. சரிங்களா, அதுக்கு பாருங்கள் இந்த சைடு போயிடுச்சு நிழல். அதுக்கப்புறம் இப்போ மாற்றி இந்த பக்கமாக அப்படியே கட்டிக்க வேண்டியது தான். இன்றைக்கி வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது வந்து நிவிக்கு வந்து சென ஊசி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து நிவி சனியாகிறது, அடுத்தது கண்ணுக்குட்டி போடுறது, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து நிவ்வியை வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம செடி வீடியோஸ் நிறைய போடுறதுனால லென்த் வீடியோ வந்து மாட்டை பற்றி போட்டால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்லேயே நான் வந்து நிறைய டைம் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன் வீடியோ போடாமல். ஆனால் வந்து இனிமேல் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நம்மளோட ஓல்டு ஃபாலோவர்ஸ்லாம் வந்து திரும்பவும் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். உங்களுக்கு மாடுகள் பற்றிய ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வந்து அதுக்கு வீடியோ போடாமல் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரிங்களா, இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெயினாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறவங்களுக்கு யூடியூப்பில் சப்போர்ட்டே பண்ண மாட்டேறீங்க. ஆனால் பாருங்கள், டான்ஸ் ஆடுறதும் மேக்கப் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி அதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. சரிங்களா, என்ன பண்ணுறது, நல்லதுக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்தில் காலம் கிடையாது அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.